ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? பல்காக கல்யாண ஆர்டர் வந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அது வந்து எப்படி தைச்சிருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுடுறேன். வாங்க பார்க்கலாம். ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆரி ஒர்க் ப்ளவுஸு, பேட்டர்ன் ப்ளவுஸு, லேஸ் ஒர்க்கு, பேட்ச் ஒர்க்குன்னுட்டு எல்லாமே தைச்சிருக்கிறேன். வாங்க நம்ம எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். எல்லா டிசைனுமே நல்லாயிருக்கும். வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து லைட் க்ரீன் கலரு, மெரூன் கலர் முந்தி, ப்ளவுஸும் அதேமாதிரி ஆரி ஒர்க்கு. இது வந்து ஐஸ்கிரீம் கலரு. இது வந்து ரெடிமேட்லேயே வந்து சாரீலே வந்த ப்ளவுஸ் டிசைன் தான் இது. ஆரி ஒர்க் போட்டு அவங்க புடவை எடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் சூப்பராக இருந்தது. டிசைன் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்லா அடர்த்தியாக எல்போ ஸ்லீவ் வச்சு போடும்போது நல்லா கிராண்டாக இருந்தது. நல்லாயிருக்கும் அந்த டிசைன், பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. உங்களுக்கு இதெல்லாம் வந்து நான் தெளிவாக வந்து ப்ளவுஸ் டிசைனுங்கிட்டு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் எல்லாம் எவ்வளோ தைச்சிருக்கோங்கிறது மட்டும் நம்ம பார்க்கலாம். என்னென்ன தைச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது மட்டும் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ப்ரைஸோடைய எவ்வளோ டிச்சிங் சார்ஜு எல்லாமே நான் போட்டு விட்றேன். இது பார்த்திங்கன்னா அதே மாதிரியே இது வந்து ஐஸ்கிரீம் கலரு. கலர் மட்டும் வேறு. சாரீ வந்து ஒரே மாதிரி தான். கலர் மட்டும் மெரூன் பொடி கலரு. அது வந்து இது சிகப்பு கலரு, அது க்ரீன் கலரு. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ரெடிமேட்லேயே வந்த ஆரி ஒர்க்கு ப்ளவுஸ் டிசைன் தான் இது. சாரியோடு வந்தது தான் இது. நல்லா எல்போ ஸ்லீவ் வச்சு நாட்டு வச்சோன்னா அழகாக இருக்குது. அடுத்தது பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனும் வந்து ரெடிமேடில் எடுக்கும்போது அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள் டிசைனு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு காட்டன் சாரீ வந்து மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது பட்டு சாரீ மாதிரி தான் இருந்தது. ஒரு மாதிரி லைட் காட்டன் ஃபேஸ் உள்ள மாதிரி. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இதே மாதிரியே 2 பேருக்கு எடுத்துருக்குறாங்க. பொடி கலரு, ஒரு மாதிரி த்ரெட்லேயே உள்ள மாதிரி நூல் ஜரி மாதிரி. இதுக்கு வந்து பானைக்கு வச்சுட்டு அந்த பார்டே வந்து நம்ம பானைக்கு வச்சுட்டு கைக்கு வந்து அந்த பார்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு நடுப்புற பீடு ஒர்க் கொடுத்துருந்தேன். மீதியை வந்து முன்பக்கம் வந்து அந்த பட்டை இது மாதிரி ஷோல்டர்லேருந்து வர மாதிரி வச்சுருந்தேன். இன்னொரு இதுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ், அது ஒரே மாதிரி தான் சாரீ இது. இது வந்து முதுகு பக்கம் வந்து நம்ம வந்து டைமண்ட் நெக் வைக்கும் போது அதுக்கு இதே மாதிரியே அகலமாக நல்லா பார்டர் வச்சுட்டு கைக்கு மட்டும் அந்த 2ஆக கட் பண்ணி பீடு ஒர்க் கொடுத்துருந்தேன். இதுவும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் இந்தமாரி ஒவ்வொரு நான் டிசைன் மட்டும் தனியாக ஒரு வீடியோ போட்டு விட்றேன். இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு பட்டு சாரீங்க. பட்டு சாரீக்கு வந்து இது பார்த்திங்கன்னா க்ரீன் கலரு. அதுக்கு வந்து லேஸ் ஒர்க் மட்டும்தான் இவங்க கேட்டிருந்தாங்க. இதுக்கு வேறு எந்த டிசைனும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கலர்லேயே லேஸ் ஒர்க் கொடுத்துட்டு கீழே வந்து ஸ்டோன் லேஸ் மாதிரி கொடுத்துட்டு பேட்ச் மட்டும் ஒன்று வாங்கி ஃப்ளவர் இது மாதிரி வாங்கி அட்டாச் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா, அவங்களோடது இது. இதே ஆரி ஒர்க்கு தான் இதுவும். இது வந்து அவங்க போட்டு கொடுத்துட்டாங்க. மாம்பழ மஞ்சள், மெரூன் கலர் பார்டு. ப்ளவுஸ் வந்து மெரூன் கலர் இருந்ததுனால வெந்தய மஞ்சள் நினைக்கிறது கலரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரி ஒர்க்கு. அவங்க சிம்பிள் அப்படியே சின்ன நெக்கு தான் அவங்களுக்கு. பேக் சைடும் சின்ன நெக்கு, ஃப்ரண்ட்டும் சின்ன நெக்கு தான். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஆரி ஒர்க் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா இது பேட்டர்ன் ப்ளவுஸு. இது வந்து அவங்க பேத்திங்களுக்கு. இப்போ இது பார்த்திங்கன்னா இது வந்து பிஸ்கட் கலர் மாதிரி இருந்தது. கீழே பார்டு முந்தி வந்து பிங்க் கலருங்கிறதுனால ப்ளவுஸ் பிங்க் கலரு. இது வந்து முன்பக்கம் பேக் சைடு வந்து அந்த பார்டை வச்சு ஸ்கேலப்பில் இப்போ ட்ரெண்டில் வர்ற மாதிரி டிசைன் வச்சுட்டு ஸ்லீவுக்கு வந்து டெம்பிள் ஸ்கேலப் டிசைன் வந்து வச்சுருந்தேன். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. முன்பக்கமும் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே அந்த ட்ரெண்டிங் உள்ள முன்னாடி உள்ள வளைவு டிசைனு, அதுவும் நல்லா பார்க்குறதுக்கு. இது வந்து ட்ரெண்டாக சின்ன பிள்ளைங்க போடுறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த பிங்க் கலர் சாரீ மாதிரி பட்டு சாரீ காட்டியிருந்தேன் இல்லைங்களா, அதே மாதிரியே இது வந்து பச்சை கலரு. இவங்க வந்து லேஸ் மட்டும் வச்சுட்டு அந்த பேட்டர்ன் பார்டை வந்து நான் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு பேக் சைடு வந்து கொஞ்சம் முக்கோணம் மாதிரி கொடுத்துருந்தேன். ஸ்லீவுக்கு வந்து அவன் முக்கோண டிசைன் மாதிரி கொடுத்தாச்சு. இதுக்கு கைக்கு வந்து ஸ்டோன் மட்டும் லேஸ் கொடுத்துருந்தேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கட்டும், ஒரே மாதிரி வேண்டாம் அப்படிங்கிறதுனால எப்படி கொடுத்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது ஒரு அந்த பொடி கலர் காட்டினேன் இல்லைங்களா, அதே மாதிரியே இது வந்து பர்பிள் கலரு. இது அவங்க பேத்திங்களுக்காக எடுத்துருக்குறாங்க. இது வந்து
பேக் சைடு வந்து போட் நெக் வச்சுட்டு ஸ்கேலப் டிசைன் தான் வச்சுருக்கிறேன். பீடு ஒர்க் கொடுத்துட்டு இது பார்க்குறதுக்கு இதுவும் நல்லாயிருக்கும். பார்டு வந்து ஸ்லீவுக்கு வந்து நெட்டுக்கு அப்படியே கொடுத்துருக்குறேன். அப்படியே ஷோல்டர்லேருந்து கீழே வரைக்கும் ஷோல்டர் இது கொடுத்துட்டு முன்பக்கம் வந்து அந்த பார்டில் வந்து ஷோல்டர்லேருந்து கீழே வந்துட்டு முன்பக்கமும் ஸ்கேலப் டிசைன் தாங்க அது. முன்பக்கமும் வந்து நம்ம பட்டை நெக் அந்த ஸ்டார் நெக் மாதிரி வச்சுட்டு அது ஸ்வீட் கார்ட் நெக் அதுக்கு வச்சுட்டு அது ஸ்கேலப் டிசைன் மாதிரி வச்சுருந்தது. இதெல்லாம் வந்து அது இதுவும் பட்டு சாரி தான். இதுக்கெல்லாம் வந்து டிசைன் வேண்டான்ட்டாங்க. ப்ளைனாக தான் இதெல்லாம் தைச்சது. இது வந்து பாசிப்பயிர் கலரு ப்ளூ கலர் இது மாதிரி நல்லா இருந்தது. இந்த கலரும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. பட்டு சாரிக்கெலாம் சில இவங்கெல்லாம் கொஞ்சம் அவங்க அத்தைங்களுக்கு இது தைச்சது. அவங்க வந்து இதேமாரி ப்ளைனாக போதும், நெக்கு மட்டும் அதே கலரில் பைப்பிங் மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு காட்டன் சாரீ நல்லா இருந்தது. பிஸ்கட் கலர் அந்த பொடி கலர் மாதிரி பார்டு அதுக்கு வந்து இது வச்சுட்டாங்க. இது எம்ப்ராய்டிங் ஒர்க் சாரீ, த்ரெட் ஒர்க் மாதிரி நல்லா இருந்தது அந்த சாரீ, காட்டன் சாரீ. இப்போ அதுக்கு வந்து சாரீலே ஒரு டிசைன் ப்ளவுஸு டிசைனும் ப்ளைனாக ஒரு நார்மல் சாதா ப்ளவுஸும் ஒரே இந்த சாரீக்கு பல்காக கொடுப்பாங்க இவங்க எப்போதுமே. நமக்கு வர்றது வந்து நான் வீடியோ இதெல்லாம் போட்டுகிட்டே தான் இருந்திருப்பேன். நிறைய கொடுக்குறதா இருந்தால் அந்தமாரி வீடியோ போட்டிருப்பேன் நான். இது பார்த்திங்கன்னா பொண்ணோட அம்மா அவங்க ரெகுலராக கட்டுறதுக்காக அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்காக எடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கன்னா இது சாரியில் உள்ள இப்போ உள்ள அந்த லிலன் காட்டன் சாரீ மாதிரி இது வந்து டசர் சில்க்கு. இதெல்லாம் நார்மலாக தான் தைச்சிருந்தோம் லைனிங் கொடுத்து. இது பட்டு சாரீ அவங்க அம்மாவுக்கு தான். இது நார்மலாக ஒரு எந்த லேஸும் வேண்டான்னுக்கிட்டு நார்மலாக அவங்க வந்து லைனிங் மட்டும் கொடுத்து தைச்சிக்கிட்டாங்க. இது வந்து ஒரு மாதிரி காட்டன் பேஸ் மாதிரி இது பார்க்குறதுக்கு வந்திங்கன்னா அது கோல்டு ஜெரியிலே அங்கங்கே புட்டாஸ் இருந்தது இந்த சாரீக்கு. இது ஒரு சாதாரண காட்டன் சாரீ தான். பார்த்திங்கன்னா இன்னொரு சாரீ பார்த்திங்கன்னா இது வந்து இதுதான் அவங்க பொண்ணுக்குன்னுங்கிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. மீதியெல்லாம் வந்து அவங்க வெளியில் ஆரி ஒர்க் கொடுக்குற இடத்துலையே கொடுத்துட்டாங்க பொண்ணுக்கு மட்டும். இப்போ இது பார்த்திங்கன்னா இதில் வந்து சாதாரண இது மாதிரி த்ரெட் பைப்பிங் மட்டும் எங்கே பார்த்தாலும் கொடுத்துட்டு கையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிள் அந்த பார்டு வந்து அதே கலரில் சேமாக இருந்ததுனால தெரியலை உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா அதே மாதிரியே தான் இருக்கும். டெம்பிள் இது மாதிரி ஸ்லீவ் மட்டும் கொடுத்துட்டு கீழே த்ரெட் பைப்பிங் மட்டும் கொடுத்துருக்குது ஃபுல்லுமே சாரீ கலரில். அப்புறம் நாட்டு வச்சாச்சு. நாட்டு வந்து அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க பேத்திங்களுக்கு 2 ஆளுக்கு ஒரு சுடிதாரு. இது பார்த்திங்கன்னா எல்போ ஃபுல் ஹேண்டு மாதிரி துணி நல்லா நிறையா இருந்தது. ஃபுல் ஹேண்டு மாதிரி வச்சுட்டு கீழே அந்த பார்டை வச்சுட்டு ஸ்ட்ரைட் பேண்ட்டு தாங்க இவங்களுக்கு எலாஸ்டிக் வச்சுட்டு ஸ்ட்ரைட் பேண்ட்டு தைச்சிருந்தேன். இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து லைட் க்ரீன் மாதிரி இருக்கும். அது வந்து நார்மல் பேண்ட்டு தான் அது. இவங்களுக்கு வந்து 3/4 மட்டும் வச்சுட்டு அதிலே பேட்டர்ன் இருந்ததுனால உங்களுக்கு வந்து நான் அந்த ரவுண்ட் நெக் மட்டும் வச்சாச்சு. இது 3/4 ஸ்லீவு. நார்மல் பேண்ட்டு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது அவங்க அம்மாவுக்கு. இது மறுநாள் எடுத்தேங்க அந்த வீடியோ, அன்னைக்கு எடுக்கலை. இது மறுநாள் கரண்டு போயிட்டதுனால மறுநாள் தான் இதெல்லாம் எடுத்திருந்தேன். இதெல்லாம் வந்து பொண்ணோட அம்மாவுக்கு ரஃப்யூஸ் கட்டுறதுனால எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே பட்டு சாரி தான், அங்கே இங்கேயும் போகிறதுக்காக வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒவ்வொரு பட்டு சாரி மாதிரி எல்லோ கலரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதனோட அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அந்த டிசைன் எல்லாம் எப்படின்ட்டு தெளிவான ஒரு வீடியோவாக போட்டு ப்ரைஸ் எவ்வளவுன்னு வீடியோவில் கேட்குறீங்க. முடிஞ்ச வரைக்கும் ப்ரைஸ் சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இதனுடைய எல்லாமே ப்ளவுஸ், இது எல்லாமே அந்தந்த சாரிக்குள்ளே ப்ளவுஸ் இது.
இது எல்லாமே டிச்சிங் பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.